விருதுநகர் மாவட்டத்தை தொடர்ந்து தற்போது தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதிக்கு வருகை தந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வான வேடிக்கைகள் முழங்க கழகத்தினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆரவார வரவேற்பளித்து வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். வாசுதேவநல்லூர் தனி தொகுதியிலே களம் காணும் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் பொன்னுத்தாய் அவர்களுக்காக கழகத்தினுடைய வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்க வருகை தந்திருக்கிறார் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். வாசுதேவநல்லூருக்கு வருகை தந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கழகத்தினர், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரண்டு வான வேடிக்கைகள் முழங்க மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர். ஆண்டு காலம் நிழலாயிருந்தான், முயற்சி எடுத்து கழகத்தை வளர்த்தான். சோதனைகள் யாவும் சுக்கு நூறாக கடந்து வென்று நீ வந்தாய். சின்னம்மா, எங்கள் சின்னம்மா, தமிழகத்தின் எங்கள் சின்னம்மா. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான, புரட்சி தலைவரின் வழிவந்த சிங்கங்களான, புரட்சி தலைவி அம்மா வழியில் வந்த சிங்கங்களான, என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, பேரன்பு கொண்ட தமிழக வாக்காள பெருமக்களே, வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி வாக்காள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் நலனை பார்க்காமல் தமிழகத்தை கசக்கி பிடுகின்ற திமுக மன்னராட்சி வீட்டிற்கு அனுப்பவும், துரோக கூட்டத்தை வேரோடு அகற்றிடவும் இந்த தேர்தலில் நாம் களம் காண்கிறோம். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடு அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, அன்பு சகோதரர் தேவராஜன் அவர்களை பொதுச் செயலாளராக கொண்டு செயல்படும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, அன்பு தம்பி இசக்கராஜா அவர்களின் தலைமையிலான டிஎம்டி கட்சி, சகோதரர் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்களின் பசும்பொன் தேசிய கழகம், சகோதரர் திரு பத்மநாபன் அவர்களது அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை, சகோதரர் திரு புஷ்பராஜ் அவர்களின் வாகை தமிழர் முன்னேற்ற கழகம், குடியரசுக் கட்சி சகோதரர் அண்ணா சரவணன் அவர்களின் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஆகியோரோடு இணைந்து மற்றும் தமிழக மக்களோடு இணைந்து இந்த தேர்தலில் போட்டியிடும் நிலையில் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை கண்டிப்பாக அமைத்திடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் என்ன சாதனை செய்தார்கள் என்றால், தமிழக பொருளாதார நிலையை அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் மடைமாற்றம் செய்யப்பட்டு வேறு இடத்திற்கு போய்விட்டது. அதனால்
மாநிலத்தில் உள்ள மக்களுக்கோ அல்லது மருத்துவமனைகளுக்கோ இதுக்கெல்லாம் பதவிகள் போட முடியாமல் தமிழக அரசு தவித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கிராம சுகாதார நிலையங்களிலும் மருத்துவர் இல்லை, செவிலியர் இல்லை மற்றும் மருந்தும் இல்லை. இதுதான் இந்த திமுக அரசு செய்த சாதனை. போன முறை 505 வாக்குறுதிகளை அவர்கள் அள்ளி வீசினார்கள். ஆனால் எதையும் சரியாக செய்யவில்லை. ஒரு 50 வாக்குறுதி கூட முழுமையாக செய்யவில்லை. இதுதான் உண்மையான நிலைமை. மக்களை எப்படியும் ஏமாற்றி இந்த முறையும் வெற்றி பெறலாம் அப்படின்னு திமுக காரவங்க நினைக்கிறாங்க. அதை முறியடிச்சு காட்டுறது மக்களோட கையில தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி மக்கள் தொகை இருக்கிற இடத்துல இவங்க 12 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் கடனா இருக்கும். இது மக்கள் தொகையை வச்சுதான் கடனே கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில தான் இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. இதுக்கு மேல கடன் யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. இதுதான் நிலைமை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு திமுக அரசு. அதனால எதுவும் செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, புதுசா இப்ப படிச்சு முடிச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புக்கு வழியே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட மருத்துவங்கிறது ரொம்ப அத்தியாவசியம் மக்களுக்கு. மருத்துவத்துக்கே ஆள்பட முடியாத நிலைமை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000க்கு குறையாம டாக்டருங்க போட்டாகணும். தமிழகம் முழுவதும் சொல்றேன். அவன் இல்லாம உதவி சுகாதார நிலையம்னு கிராமங்கள்ல இருக்கும். அதுக்கு நர்ஸ் போடணும். டாக்டர் 2 பேரு காலையிலேருந்து ஒருத்தவங்க, சாயந்தரத்துலேருந்து நைட்டு வரைக்கும் ஒருத்தவங்க இருக்கணும். எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களும் பூட்டி கிடக்கு. அங்க ஒரு அவசர ஆபத்துக்கு யாரும் போய் வைத்தியத்துக்கு போக முடியாது. அதே போல பாத்தீங்கன்னா பெரிய மாவட்ட தலைநகர் மருத்துவமனையில எல்லாம் ஸ்கேனு கிடையாது, எக்ஸ்ரே கூட கிடையாது. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போயிட்டு இருக்கு. சரி, இந்த பக்கம் வாங்க. பஸ் போக்குவரத்து இதெல்லாம் அத்தியாவசிய தேவையில வருது மக்களுக்கு. மருத்துவம், பஸ் போக்குவரத்து அது ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. பேருக்கு பெண்களுக்கு இலவச பஸ்ன்னு சொன்னாங்க. அந்த இலவச பஸ்ஸுங்கிறது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா சும்மா கண்ணுக்கு காட்டுறதுதான். தொடர்ந்து ரோடுகள்ல நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு அதாவது பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குது. 7 மணி 8 மணி வரைக்கும் கூட பிள்ளைங்க நிக்குது. ஏன்னா பஸ் வந்தாதானே ஏறி போக முடியும் வீட்டுக்கு. அந்த மாதிரி நிலைமை இல்லை. அம்மா இருந்தப்போ சைக்கிள் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு. அதனால அதுங்க பஸ்ஸை எதிர்பார்க்காம சைக்கிள் மிதிச்சு போயிடும் வீட்டுக்கு. இப்ப அதுவும் கொடுக்கல.
லேப்டாப்பு 10வது படிக்கிற பையனுக்கு கொடுக்கணும், அதையும் கொடுக்கல. இப்ப தேர்தல் நெருங்கு சமயத்துல ஒரு பேருக்கு, இது எல்லாம் போட்டோவுக்கு தான், விளம்பரத்துக்கு கொண்டுட்டு போறதுக்காக கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து நாங்க லேப்டாப் கொடுத்துட்டோம். ஏன்னா 4 வருஷம் கழிச்சு போன தேர்தலுக்கு சொன்னது, அம்மா கொடுக்கறத, அம்மையார் கொடுத்தத நான் அப்படியே கொடுப்போம் அப்படின்னாங்க. கொடுக்கல. இப்போ இந்த மாதிரி நிலைமை இருக்கு அரசாங்கம். ஆனா என்ன சொல்றாங்க, இப்ப ஒரு 524 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதை செய்யறதுக்காக கொடுத்திருக்காங்க அவங்க இல்ல, ஏமாத்துறதுக்காக கொடுத்ததுதான். போன முறை கொடுத்த மாதிரி தான் இப்பயும். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப கொடுத்திருக்கிறதுல என்ன சொல்றாரு, 8000 ரூபாய் அதுக்கு டோக்கன் கொடுக்கிறோம். அது வருமான வரி கட்டுறவங்களுக்கு இல்ல, கட்டாம இருந்தா உண்டு. அதுல ஒரு புள்ளி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க தகுதி இல்ல, அதனால உங்களுக்கு வரலன்னு சொல்லிடுவாங்க. பின்னாடி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீங்க கடையில போய் உங்களுக்கு பிடிச்சத 8000 ரூபாய்க்கு உள்ளதை நீங்க வாங்கிக்கங்கிறாரு. அதுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கல, சும்மா சொல்லி வைக்கிறதான சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு? வாக்குகளை பெறறதுக்காக, வெற்றி பெறணும், அதுக்காக சொல்றது. அதெல்லாம் சரி, இவர் தான் அப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் நம்ம ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஃப்ரிட்ஜ் தர்றோம். ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட் வேணுமா வேண்டாமா? தமிழ்நாட்டில் கரண்ட் இல்ல, நிறைய இடத்துல பிள்ளைங்க ரோட் லைட்ல போய் உட்கார்ந்து படிக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாம 10,000 ரூபாய் ரொக்கமும் கொடுக்குறோங்கிறாரு. எனக்கு மொத்தத்துல என்ன தெரியுதுன்னா, 2 பேருமே, ஒருத்தர் ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தவரு, இவரு இப்ப இருந்துகிட்டு இருக்கிறவரு, 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க பாருங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, நம்ம சைடு உள்ளவர் சொல்றாரு, நாங்க 3 சிலிண்டர் கொடுப்போங்கிறார். காசு கொடுத்து வாங்குறவங்கள கியூல நிக்கிறாங்க சிலிண்டர் வாங்க. இவருக்கு எங்க அந்த வரும் சிலிண்டரு? இவரு சொல்றாரு. இதுக்கு ஒரு முதலமைச்சரா இருந்தவர். இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா இல்ல, உண்மைய சொல்லணும்னா இல்ல. இப்ப நான் என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஒரு வீட்டுல 2 புள்ள இருக்குன்னு வச்சுங்க, 2ஓ 3ஓ, ஒரு 15,000 இருந்து 18,000 ரூபாய் அந்த புள்ளைக்கு சம்பாதிக்கிறத பண்ணி விட்டுருவோம். பண்ணி விட்டோம்னா 2 பிள்ளைன்னு வச்சுங்க, 36,000 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போயிடும். அது உருப்படியான வேலையா? இந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது சரியா? அது ஏமாத்துற வேலை தான். அப்போ நீங்க வெளியிலேருந்து கடனை வாங்கிட்டே இருப்பீங்க, வாங்கிக்கிட்டே இருந்து இங்க 1000 ரூபாய்ப்பீங்க, 2000 ரூபாய் கொடுக்குறேன்பீங்க. அப்ப அந்த பிள்ளைங்க கடைசி வரைக்கும் கையேந்திக்கிட்டே நிக்கணுங்கிறீங்க. அதாவது படிச்சது ஒரு வேலைக்கு போய் சொந்த காலில் இருந்து சம்பாதிக்கணும், அதுக்கு உண்டான வழியை பண்றதுக்கு தான் முதலமைச்சருங்களை தேர்ந்தெடுக்கிறது. அதை விட்டுட்டு சினிமா தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கற மாதிரி நீ டோக்கன் கொடுக்கறதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையா? இதெல்லாம் படிச்ச பிள்ளைங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும்.
உங்க வீட்டு நிலைய நீங்க சிந்திச்சு பார்க்கணும். உன் கையில பணம் இருந்துச்சுன்னா நீ ஒரு பைக் லோன் போட்டு வாங்கலாம். அது உன்னுடைய சுய சம்பாத்தியம், உன் காலில் நின்று காட்டணும். அதை விட்டுட்டு நீ வந்து டோக்கன் கொடுக்குறேங்கிறீங்க. ஒருத்தர் ஒரே முறை நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு அந்த புள்ள வருஷம் பூரா சாப்பிட முடியுமா? இன்னைக்கு விற்கிற விலைவாசியில இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள பதவியில உள்ளவங்க சொல்ற வேலையா இது? இல்ல, இது ஒரு தந்திரம். என்ன, இத பார்த்து ஏழை எளிய மக்கள் வாக்க போட்டுரும். அதுக்கப்புறம் அதுங்களை நம்ம திரும்பியே பார்க்க வேணாம். திருப்பி அடுத்த 5 வருஷம் கழிச்சு வந்து திரும்பி பார்ப்போம் தேர்தல் அப்ப பார்த்துப்போம். அப்ப ஒண்ணு இதே மாதிரி ஒண்ணு புதுசா கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒருத்தங்க நமக்கு தேவையா அப்படிங்கறத யோசிக்கணும். போன முறை சொன்னதுல என்ன சொன்னாங்க? நாங்க இங்க தென் பகுதிக்கு வந்து நிறைய நிறுவனங்களை கொண்டு வருவோம், அதுக்குதான் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நம்ம கடன் வாங்கி இருக்கிறதுல 7 முறை வெளிநாட்டு போயிட்டு வந்தது. அது சொந்த வேலைக்கு போனாங்களா என்னங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா அரசாங்க பணத்துல 7 முறை போயிட்டு வர்றாங்க. இப்ப அம்மா எந்த இது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க? எங்க போனாங்களா? ஆனா நிறுவனங்கள்லாம் வந்துச்சாங்க, வந்து செஞ்சாங்களா? இப்ப நீங்க போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்க. சொன்ன நீங்க இங்க ஏதாவது வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்ல. இப்ப மாவட்டங்கள்ல எந்த மாவட்டம் எடுத்துக்கிட்டாலும் அங்க பிள்ளைங்க படிச்சுட்டு சும்மா இருக்காங்க. அதுங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை நம்ம முதல்ல அதுக்கு ரெடி பண்றதை விட்டுட்டு நாங்க வெளிநாட்டுக்கு போனோம், இவ்வளவு மூலதனத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு நீங்க வந்து விளம்பரத்தை படுத்திக்கிட்டு இருந்தா மக்கள் எப்படி சாப்பிடுறது, அவங்க துணி எடுத்து எப்படி போட்டுக்கிறது? இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமா இருந்தா நினைக்கும். ஆனா அதெல்லாம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எதிரி குரூப், அதே அரசியல்ல எதிரி இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற துரோகம் எல்லாமே மாறு வேஷத்துல வந்து ஓட்டு கேட்க வருது. அதுங்களுக்கெல்லாம் நீங்க வந்து சரியான புத்திய போட்டணுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கிராமத்துக்கு போறோம், வழியில ஒரு வீட்டுல ஒரு தண்ணி தாகம் அடிக்குது, ஒரு வீட்டுல நிறுத்திக்கிட்டு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அத வாழ்நாள்ல என்னைக்கு நம்ம மறப்போமா? மறக்கவே மாட்டோம். நல்லவங்க மறக்க மாட்டாங்க, நல்லவங்களா இருக்கிறவங்க மறக்க மாட்டாங்க. நல்ல மனசு இல்லாதவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்பப்ப சட்டையில தொடச்சு விட்டுட்டு போறவங்க அவங்கெல்லாம் எதை பத்தியுமே கவலைப்படுறதில்ல. ஆனா ஒரு பையன் துணை முதலமைச்சர், அவர் ஒரு எங்க பார்த்தாலும் போய் போட்டோவை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் காட்டுறது எதுக்குன்னு நான் சொல்றேன். அதாவது அரசாங்கத்துல ஒன்னும் செய்யல, அவங்க அத மக்கள்கிட்ட காமிச்சு திசை திருப்பறதுக்கு அதை காமிச்சுட்டு போயிடுறாரு அவரு. இதுதான் உண்மை. அவர் ஒண்ணு புடிச்செல்லாம் செய்யலாத, இதை காமிச்சு அந்த கூட்டத்துல ஏதோ ஒண்ணு பேசிட்டு கிளம்பிடுறது. ஏன்னா நீங்க கேப்பீங்கல்ல என்னங்க ஒண்ணுமே செய்யலன்னு, அதுக்காக இதை காட்டுறாரு. இவர் உடனே என்ன சொல்றாரு, நீ பால் டைல குடிச்சிட்ட, நீ பொயில்ந்திருக்கணும் அப்படிங்கிறார். நான் என்ன கேட்கிறேன், ஒரு முதலமைச்சரா இருந்தவங்களுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரலாமா? வாயில இதெல்லாம் வரலாமா? ஒரு கண்ணியமா நடந்துக்கிறது இல்லையா? நம்ம என்ன வழி காட்டுறோம் வருங்கால சந்ததிக்கு? இப்படிதான் நான் காட்டுறது. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஆட்சிக்கு வேண்டாம்.
ஏன்னா எல்லாமே பச்சைவந்தி மாதிரி கலர் மாறிக்கிட்டே போகுது. இதுக்கு ஒரு கலர்னு நம்ம நிர்ணயிக்க முடியல. இதுதான் நடக்குது. அதனாலதான் சொல்றேன். இப்ப நான் வர்ற வழியெல்லாம் பேசிட்டு வந்தப்ப சொல்றேன், நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 10,000 குடும்பங்களுக்கு குறையாம இந்த மாவட்டங்கள்ல இப்ப இது சட்டிப்பானை செய்யறவங்க இருக்காங்க. அதுங்களுக்கு நம்ம ஒண்ணும் செய்யல. அந்த ஜனங்களுக்கு அம்மா இருந்தப்ப அந்த மண்ணு மட்டும் ஃப்ரீயா கொடுத்தோம். நீங்க எடுத்துக்கிங்க, மாட்டு வண்டியில எடுத்து நீங்க பாத்திரம் செஞ்சுக்குங்க, அதை வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்குங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு அது குல தொழில், அதை தவிர வேற எதுவும் தெரியலங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை இந்த திமுக அரசு வந்தோன்னா மாத்துது. மாத்தி அதுக்கு ஒரு அவங்க என்ன சொல்றாங்களே டோக்கன் பெரிய ஆளுங்க அவங்க. நீ போய் தாசில்தார் ஆபீஸ்ல போய் ஒரு டோக்கனை வாங்கு. அங்க டோக்கனுக்கு போனா 8,000 ரூபாய் கேக்குறாங்க. நீ மண்ணை எடுக்கணும்னா ஒரே ஒரு மாட்டு வண்டியில எடுக்கணும்னா 8,000 ரூபாய் கொடு அப்படிங்கிறாங்க. அவங்க 8,000 ரூபாய்க்கு எங்க போவாங்க? அவங்க செய்யறதோ சட்டிப்பானை. அதுல என்ன லாபம் வந்துடும் உங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு நாள் செய்யற கூலி கிடைக்கும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. அதுல பெருசா ஒன்னும் லாபம் வராது. அத என்ன சொல்றாங்க, அங்க போய் வாங்கிக்கங்கிறாங்க. அங்க போனா விஏஓட்ட போய் கிராம அதிகாரி சர்டிபிகேட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் போனா இந்த திமுக ஜெயிச்சு வந்திருக்காங்க பாருங்க கவுன்சிலருங்க, அவங்கள்ட்ட தப்பிக்கிறது பெரிய வேலையா இருக்கு. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, 8,000 ரூபாய் வச்சுட்டு டோக்கனை வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. அவங்களால முடியல. அதனால அவங்க அந்த சட்டிப்பானை தயாரிக்கிற தொழிலே நலிஞ்சு போய் எல்லாம் வீட்டில் உட்காந்துருக்கு. அதாவது அரசாங்கம் வேலை கொடுக்கணும், உங்களால வேலை கொடுக்க முடியலன்னா அதுங்க செய்யற தொழிலுக்கு அரசாங்கம் உதவியா இருக்கணும். ரெண்டுமே இல்லாம இருக்குது இந்த திமுக அரசாங்கம். அவங்க சொல்றாங்க என்கிட்ட, அம்மா ஃப்ரீயா கொடுத்தாங்கம்மா, நாங்கெல்லாம் நல்லபடியா பொழைச்சிக்கிட்டு இருந்தோம், இப்ப இல்லம்மா அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா அம்மா ஆட்சி வந்தாதான் இதுக்கெல்லாம் முடிவு கட்ட முடியும். முதல்ல பிள்ளைகளுக்கு வேலையை நம்ம வாங்கி கொடுத்தாகணும். அதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்யணும். இப்போ ஆரம்பத்தில் எல்லாம் சொன்னாங்க, தூத்துக்குடி பக்கம் கைத்தாறு பக்கம் இங்கெல்லாம் வேலை வாய்ப்பே சுத்தமா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்த மாதிரி எலெக்ஷன் டூர் போகும்போது அப்பதான் 91ல அம்மா முத எலெக்ஷன் டூர் போறோம். அப்பதான் நம்ம என்ன பண்றோம், அந்த ஃபேனு காத்தாடி அதை கொண்டு வர்றோம். காத்து நல்லா இருக்கு, அதுல கரண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முத அதை கொண்டுட்டு வந்தது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது அம்மா தான். அதை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு அங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க, டெக்னிக்கல் ஐடி படிச்ச பிள்ளைங்க, இதெல்லாம் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு பக்கத்திலே வேலை கிடைச்சி நல்லா இருக்காங்க இப்போ அவங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் வேலைகள் இருக்கு, இல்லாம இல்ல. அத நம்ம யாரு வர்றாங்களோ பதவிக்கு உண்மையா உக்காந்து உழைக்கணும். உழைச்சா அதெல்லாம் செய்ய முடியும். ஆனா இங்க உழைக்கிற ஆளுங்க இல்ல, எல்லாமே அப்படியே மேலால போயிட்டு மக்கள்கிட்ட என்னத்தை ஏமாத்துறது, எப்படி அவங்கள ஓட்டு பக்கம் வைக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நினைக்கிறாங்க. அதனால உங்கள்கிட்ட எல்லாம் நான் சொல்றது, நீங்க ரொம்ப மனச வைங்க. எப்போதுமே இந்த தேர்தல் இருக்கு பாருங்க, இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் மாதிரி இல்லை. என்னுடைய தனிப்பட்ட முறையில கணிப்பு தான். இதுல நம்ம நமக்கு ஒரு அக்னி பரீட்சை மாதிரி, யாருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன்.
ஏன் அப்படின்னா ஒரு நல்ல அரசாங்கம் உருவறதுக்கு உண்டான வேலை உங்களோட கையில தான் இருக்கு. அதை நம்ம தெளிவா செய்யணும். அதை மட்டும் நீங்க தெளிவா செஞ்சிட்டீங்கன்னா, நான் இன்னொன்னு சொல்லிட்டேன், எந்த கட்சிக்காரங்க வந்து என்ன கொடுக்குறேன்னு சொன்னாலும் வாங்கிக்கிங்க, அது எல்லாருமே உங்களோட பணம் தான். யாரும் அவங்க அப்பா வீட்டு சொத்தை எல்லாம் யாருக்கே எடுத்து கொடுக்கல. அதை செய்யுங்க. ஆனா அம்மா ஆட்சி வர்றதுக்கு யாருக்கு வாக்களிச்சா நல்லா இருக்கும்? ஏன்னா எதுக்காக அதையும் நான் வந்து திருப்பி சொல்றேன்னா, அனுபவம் உள்ளவங்க இருந்தாதான் அந்த வேலையை செய்ய முடியும். இவங்க பண்ணிருக்க சிக்கல், அந்த சிக்கல் இருக்கு அரசாங்கத்துல. இப்ப அந்த கடையில இருக்காங்க, அவங்க டீ போடுறாரு, டீ மாஸ்டர், அவருக்கு அதுல அனுபவம் இருந்ததுனாலதான் அவர் போட முடியும். எல்லாரும் போட்ட முடியாது, டக்குன்னு போய் டீ போடுறது போட்ட முடியாது. அதுக்காக சொல்றேன், தமிழகத்துல நம்ம எங்கெங்க நம்மளுடைய தென்னந்தோப்பு சின்னம் நிக்குதோ அங்கே எல்லாம் சைலண்டா ஓட்ட போடுங்க. அப்ப நம்ம வந்ததோ நம்ம எடுக்கிறது தான் முடிவு. அதுதான் உண்மை. அதை தெளிவா செய்யுங்க அப்படிங்கறத உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஒரு வருஷத்துக்கு முன்ன நான் தென்காசி மாவட்டம் வந்தேன், சுற்றுப்பயணம் போனேன். அப்ப கூட சொன்னேன், அத கூட பார்த்து அவங்க சரி பண்ணிக்க தயாரா இல்ல. விவசாயிகள் வந்து வனவிலங்கு பிரச்சனையினால எங்களுக்கு போய் விவசாயம் பண்ண முடியல, வேலை செய்ய முடியல, மிருகங்கள் வந்து பாயுது மேல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு காட்டு இலாக்கால போய் அதிகாரிகளை பார்த்து சொன்னா, சரி போங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்களாம். இன்ன வரைக்கும் அந்த பதில் தான் வருது. அதனால கொஞ்சம் நஞ்சம் நிலம் வச்சிருக்கவங்களோ அங்க போய் ஏதாவது ஒரு பயிர் பண்ணலாம், ஒரு காய்கறி போடலாம் அப்படின்னா போக முடியாம இருக்குது. இந்த மாவட்டத்துல பார்த்தா குறிப்பா காய்கறிகள் அதிகம் போடுறாங்க. அதுக்கு உண்டான வழியை இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கல. இங்க தொழிற்சாலை எதுவும் இல்லை. அதனால தையல் தறி வேலைகளுக்கு பக்கத்து மாவட்டத்துக்கு மக்கள் செல்ற அவல நிலை இருக்கு. நம்ம துறையில நினைச்சா நிச்சயமா அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து இந்த ஊர்லயே செய்யலாம். செஞ்சு நம்ம ஏற்றுமதி பண்றதுக்கோ இதுக்கோ அரசாங்க அதிகாரிகளே வேலை வாங்க தெரியல, இவங்களுக்கு ஒழுங்கா செய்யலாம், அதை செய்யல. கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவை பணம் இதுவரைக்கும் கொடுக்கப்படலைங்கிறாங்க. வெகு காலமாக மூடப்பட்டிருந்த நிலையில் ஏராளமான கரும்பு விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் குடும்பங்கள் மிகுந்த கஷ்டத்துக்கு ஆளாயிருக்காங்க. விவசாயிகளிடமிருந்து அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் வகையில் நிலையான நெல் கொள்முதல் நிலையம் இல்லை. எலுமிச்சை கொள்முதல் விலையை விவசாயிகளே நிர்ணயிக்க கோரிக்கை. இதுக்கு ஈஸியா ஒண்ணு செய்யலாம். என்ன செய்யலாம்னா, நம்ம அந்த திருநெல்வேலியில சில பகுதிகளில் நெல்லிக்காய் அம்மா இருந்தப்ப அதை வந்து போட சொன்னோம். போட்டு அந்த நெல்லிக்காய நம்ம விவசாயிகளுக்கும் ஒரு கம்பெனி, டாடா கம்பெனி, அவங்களுக்கும் அக்ரிமெண்ட் போட்டு இவங்க கிட்ட இருந்து நேரடியா விளைஞ்சத அவங்க நேரடியா வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்லயே அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப நீ குறைச்ச விலைக்கு விவசாயிட்ட எடுக்க கூடாது, இந்த விலை நிர்ணயம் இதுக்கு கீழே போக கூடாது, இதுக்கு மேல போகலாம் கீழே போக கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க தலைக்கு தைலம் இதெல்லாம் அந்த கம்பெனி போடுது. அதுக்கு நம்ம பக்கத்துல இருந்து தான், இங்கேருந்து தான் போகுது நெல்லிக்காய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா செஞ்ச இன்னொன்னு,
நம்மளுக்கு கடற்கரை வந்து 1500 கிலோமீட்டர் இருக்கு நீளம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சவுக்கு நம்மளே கொடுத்து வெளிநாட்டுல இருந்து வரவழைச்சு சவுக்கு செடி கொடுத்து போட சொன்னோம். எதுக்காக அப்படி செஞ்சோம் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 60 டன்னு கிடைக்குது. நம்ம ஊர்லயே போட்டு வர்ற அந்த கன்று வந்து 3 டன்னு 4 டன்னு தான் கிடைக்குது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி போட்டு கொடுத்து, இங்க கரூருக்கு பக்கத்துல நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய பேப்பர் தொழிற்சாலை இருக்கு. அந்த பேப்பர் தொழிற்சாலைக்கு இந்த சவுக்கு மரம் ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. இந்த சவுக்கு மரத்தினுடைய கூழ் வந்து வெளிநாட்டிலேருந்து கப்பல்ல வந்துகிட்டு இருந்தது. அது வேண்டாம், இங்கேயே விவசாயிகளை போட வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் அக்ரிமெண்ட் போட்டு போட வச்சவங்க நம்ம அம்மா. இன்ன வரைக்கும் அது நல்லபடியா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல எலுமிச்சைக்கும் செய்யலாம். நம்ம அம்மா ஆட்சி வந்தது நிச்சயம் செய்வோம், கவலையே பட வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். கோம்பையார் நீர்த்தேக்கம் புதிய அணை அமைக்க கோரிக்கை. இதன் மூலம் சிவகிரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீரும் உயரும். கடைகோடி விவசாய நிலம் வரைக்கும் நீர்பிடிப்பு இருக்கும். அதை செய்யணும். இதெல்லாம் அவங்க ஏற்கனவே சொன்னது செய்யறேன்னு. போன தேர்தலுக்கு ஓட்டு வாங்க வரும்போது அவங்க இதெல்லாம் சொன்னாங்க, ஆனா செய்யல. அப்புறம் தலையணை தண்ணீர் குடிநீர் குழாய் அமைக்க கோரிக்கை, அதுவும் இல்லை. வாசுதேவநல்லூர் அரசு கால்நடை மருத்துவமனையை புதுப்பிக்க கோரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் இந்த கால்நடை அலுவலகம் மருத்துவமனை கால்நடைக்கு உள்ளதெல்லாம் பூட்டி கிடக்கு. பூட்டே துரு ஏறி வீட்டு. காரணம் என்னன்னா, கிராம பகுதிகளில் யாருக்கும் பெண்களுக்கு மாடு வாங்கி கொடுக்கல. அதனால பால் பற்றாக்குறை இருக்கு. அதுக்காக என்ன பண்றாங்க, வெளி மாநிலத்திலிருந்து பாலை வந்து இங்க கொடுக்கறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கணும், செண்பகவல்லி அணையை நாம் தான் சீரமைக்க போறோம். இது கட்டியது 1730 வருடம். செய்தூர் ஜமீன் கிட்ட இருந்துச்சு இது அந்த காலத்துல. ஆனா 1965 அந்த இடம் உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 1986 தலைவர் ஆட்சி வருது. அன்னைக்கு உள்ளதுல 10.5 லட்சம் ரூபாய் தான் தேவை அதை சீர் பண்றதுக்கு. இதுல என்ன பிரச்சனை, நம்ம தமிழ்நாடு பகுதியும் கேரளா பகுதியும் சென்டரா அந்த இடத்துல அந்த அணை இருக்கு. அதனால நம்ம தனியா கட்ட முடியாது, அதனால அதை வந்து சரி பண்ணணும்னு சொல்லி தலைவர் வந்து கேரளா அரசாங்கத்தோட பேசி முடிவு பண்ணாரு. பாதி பணம் நம்மளும் கொடுத்தோம், ஆனா அவங்க செய்யல, கேரளா அரசு செய்யல. அதுக்கு பிறகு இங்கேருந்து சிவகிரி விவசாய சங்கம் போய் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல போய் கேஸ் போடுது சென்னையில. அது 2006 தீர்ப்பு வருது. இது விவசாயிகள் பிரச்சனை, இதை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் இங்க திமுக அரசு வருது, அங்க வந்து கேரளா அரசு வந்து செய்ய முடியாது, எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சனை இன்னைக்கும் அப்படியே இருக்கு. அதனால அதை நம்ம வந்தாதான் சரி பண்ண முடியும். நிச்சயம் அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். இந்த வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில நம்மளுடைய வேட்பாளர் பொன்னுத்தாய் அவர்களுக்கு
தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவரை உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன். நல்லபடியாக செய்து நல்ல செய்தி என் காதில் விழ வேண்டும். வெற்றி பெற்றவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நாளை நமது, வெற்றி நமது. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். தாயே வருக, கழகம் காக்க வந்த காவலே வருக, புரட்சி தலைவியின் நிழலாய் நின்றாய், பொற்கால ஆட்சி தரவே மீண்டும் வந்தார். அக்கினி குஞ்சேன புறப்பட்டு வா, அன்பால் உலகை ஆள நீ வா. கரை படிந்த கைகள் நடுங்கிடவே, கம்பீர நடை போட்டு சிங்கமாய் வா. மக்கள் தலைவி சின்னம் முப்பதாண்டு காலம் நிழலாயிருந்தாய், முயற்சி எடுத்து